இது குறித்து எல்லா கட்சிகளும் அரசோடு பயணித்த அத்தனை கட்சிகளும் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது தேர்தல் வேலைகளை கடந்த 2-3 மாதங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு தொடர்ந்து பயணித்த கட்சிகளில் நாங்கள் மாத்திரமே இதுவரையும் அவர்களுக்கு எந்த ஒரு முடிவும் கொடுக்காமல் எங்களுடைய பிரதேசங்களிலே எந்த ஒரு அலுவலகம் கூட மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களிலே அவர்களுடைய எந்த ஒரு தேர்தல் நடவடிக்கைக்கான அலுவலகங்களும் இதுவரை திறக்கப்படாமல் நாங்கள் கட்சி முடிவெடுக்கும் வரை எங்களுடைய தொண்டர்களும் நாங்களும் இந்த விடயத்திலே நடுநிலைமையான ஒரு போக்கோடு தான் இதுவரை இருந்து வருகிறோம். எனவே இந்த காலகட்டத்திலே இந்த அரசோடு தொடர்ந்து பயணித்து வந்த பொழுது இந்த அரசின் ஊடாக 79 பள்ளிகள் விடுதலை புலிகளுடைய காலத்திலே அளிக்கப்பட்ட பள்ளிகள், 20,000க்கும் மேற்பட்ட வீடுகள் அளிக்கப்பட்டிருந்தது. அதே போல பல வகையான பாடசாலை கட்டிடங்கள் போன்றவை அளிக்கப்பட்ட பொழுதும் இவற்றையெல்லாம் மீட்டு நாங்கள் தற்பொழுது ஒரு 5000 வீடுகளை கட்டியிருக்கிறோம், பல பள்ளிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே நாங்களும் எதிர்பாராதவாறான ஒரு தேர்தல் வந்திருக்கின்ற பொழுது இந்த தேர்தலிலே எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பொதுபல சேனாவுடைய அன்னை கால செயல்பாடுகளும் அதனுடைய வருகையும் அதை இந்த அரசு கட்டுப்படுத்தாமல் இருந்ததனால் எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அச்ச சூழல் தான் எங்களுக்கு காரணமாக இருந்தது. எனவே இது சம்பந்தமாக நாங்கள் எந்த முடிவும் எடுக்காமல் ஐக்கிய தேசிய கட்சியோடு அல்லது பொது வேட்பாளரோடு பேசி 2 தரப்போடும் பேசி ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற ஒரு வேளையிலே தான் எங்களுடைய கட்சியுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எங்களுக்கே தெரியாமல் இரவாக அவர்கள் அதாவது பொது வேட்பாளர் சார்ந்த அணி எடுத்திருந்தார்கள். எனவே எங்களுடைய கட்சியிலே 70 மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், மக்களால் தெரிவிக்கப்பட்ட பிரதிநிதிகள். அதில் 69 உறுப்பினர்கள் எங்களோடு ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எனவே எல்லோருமாக சேர்ந்து பலமுறை நாங்கள் கூடி பேசினோம், மன்னாருக்கு சென்று பேசினோம், வவுனியா, முல்லைத்தீவு, புத்தளம், அதே போல மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களில் பேசினோம். முன்னைய தினம் கொழும்பில் கூட எங்களுடைய முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரையும் அழைத்து நாங்கள் கலந்துரையாடி நாளை எங்களுடைய கட்சி 10 மணிக்கு மீண்டும் கூடி அதன் பிறகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கடந்த 3-4 முறை அவர் எங்களை அழைத்திருந்தார் சந்திப்பதற்காக. நாங்கள் அந்த அழைப்பை ஏற்று போகவில்லை. காரணம், ஒரு ஒழுங்கான முடிவெடுக்காமல் அல்லது ஒரு ஒழுங்கான நிலைப்பாட்டோடு மக்களுடைய விருப்புகளை அறிந்துதான் அவரோடு பேச வேண்டிய நிலைப்பாட்டோடு நாங்கள் இருக்கிறோம். எனவே நாளை எங்களுடைய பேச்சிலே இந்த பொதுபல சேனா அதாவது அவர்களுடைய அண்மை கால செயல்பாடுகளால் எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சம் சம்பந்தமாக, குறிப்பாக தம்புள்ள பள்ளிவாசல், கிரேன்பாஸ் பள்ளிவாசல், அதே போல இன்னொரு பள்ளிவாசல் பிரச்சனைகளுக்கான தீர்வு, கருமலையூத்து பள்ளிவாசல், அது போட்டு மட்டுமல்லாமல் எங்கள் நாட்டில் இருக்கின்ற வக்ஃப் சட்டம் போன்ற பல சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றது. இந்த பல வகையான கதைகள் பரவி கொண்டிருக்கின்றது. ஊடகங்கள், குறிப்பாக சோசியல் மீடியா ஊடாக மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றால் எங்களுடைய இந்த சட்டங்களை மாற்றுவார்கள், பள்ளிகளுடைய ஆபத்தான சூழல் ஏற்படும் என்ற வகையான கருத்துக்கள் ஆழமாக எங்களுடைய முஸ்லிம்கள் மத்தியிலே இன்று பேசப்படுகின்ற ஒரு விடயம். எனவே இது குறித்த உறுதிப்பாடு எவ்வாறு அவர் தரப்போகிறார், இந்த விடயம் சம்பந்தமாக அவருடைய உள்ளத்தில் எவ்வாறான நிலைப்பாடு இருக்கின்றது என்பதை பற்றி தான் முதலாவதாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதனோடு சேர்ந்ததாக இன்னொரு எங்களுடைய சமூகத்துடைய காணி பிரச்சனைகள், குறிப்பாக இராணுவம் அல்லது சிங்கள மக்களால் எங்களுடைய முஸ்லிம்களுக்கு புல்மோட்டை, பொத்துவில், வவுனியா, இன்னொரு பல பிரதேசங்களிலே காணி பிரச்சனை இருக்கின்றது. அதே போல 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொலன்னாவிலே இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். 5,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி வசதி இல்லாமல் மிக கஷ்டப்படுகிறார்கள், எல்லோரும் ஏழைகள். எனவே நாங்கள் அவ்வாறான பிரதேசத்துக்கான பாடசாலை போன்ற முக்கியமான விடயங்கள் குறித்தெல்லாம் நாங்கள் நேற்று கலந்துரையாடி இருக்கிறோம். எனவே இந்த விடயங்களோடு சேர்ந்ததாக முக்கியமான விடயம் எங்களுடைய மார்க்கத்திலே அண்மை காலமாக பொதுபல சேனாவுடைய செயல்பாடு மிகவும் எங்களுடைய உள்ளத்தையும் வேதனைப்படுத்தி இருப்பதனால் இது சம்பந்தமான என்ன நிலைப்பாட்டில் இந்த ஜனாதிபதி இருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் முதலிலே பேசியிருக்கிறோம். அதன் பிறகு நாங்கள் மீண்டும் கூடித்தான் இறுதி முடிவெடுக்க இருக்கிறோம்.